எனக்கு கொடுத்த புத்தகம் முகம் பார்த்தல். இது தாய்ராசி திருமண பேராசிரியர் தாய்ராசி அவர்களின் 25வது புத்தகம். 2 மாதங்களுக்கு முன்புதான் அவர் வெளியிட்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன புத்தகம் இருக்கிறதுல அவருடைய படைப்புகளில் மிக சிறிய புத்தகம் இதுதான் நான் நினைக்கிறேன். இதுல ஒரு 8 கட்டுரைகள் தான் இருக்குது. ஒரு கவிதை, தொடக்கத்துல ஒரு கவிதை, அப்புறம் ஒரு 8 கட்டுரைகள் தான் இருக்குது. நான் முதல்ல நினைச்சேன் சார் இதை பத்தி பேசணும் அப்படின்னு என்ன சொல்லும் போது, என்ன இவ்வளவு சின்ன புத்தகம் கொடுத்துருக்காங்க, ஆனா 7 நிமிஷம் பேசணுங்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அது படித்து முடித்ததுன்னு பார்த்தோம்னா எல்லாரும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசினாங்க. அப்பதான் நினைச்சிட்டேன், நம்ம இவ்வளவு சின்ன புத்தகத்துக்கே 7 நிமிஷத்துக்குள்ள அடக்க முடியலைங்கிறப்ப அவங்க எல்லாம் பாவம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன். அந்த 8 கட்டுரைகளும் எதை பத்தி பேசுது அப்படின்னா, அவர் பார்த்தது, படித்தது, கேட்டது, அவருக்குள் ஏற்படுத்திய தாக்கத்தை அவர் பதிவு செஞ்சிருக்காரு 8 கட்டுரைகளாக. அந்த 8 கட்டுரைகளிலும் அவர் சொல்கின்ற அந்த நீதி, ஒரு நீதியை கொடுத்து முடிக்கிறார் இல்லையா? அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைய இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வாழ்க்கை 8 கட்டளைகள் கொடுக்குற மாதிரி ஒரு 8 நோக்கங்கள் கொடுப்பது போல அவர் கொடுத்திருக்கின்றாரு. அந்த இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு பக்கம் இல்லைன்னா ஒரு 3/4 பக்கம் அப்படிதான். மொத்த புத்தகமே 20 பக்கங்கள் தான். அப்படின்னா அது எவ்வளவு சின்ன கட்டுரைகள் பாருங்க. ஆனா அந்த சின்ன சின்ன கட்டுரைகள் நமக்குள்ள ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த 8 கட்டுரைகளை பேசணும், அதை பற்றி ஒரு விவாதமே செய்யலாம், அந்த அளவுக்கு பெருசா இருக்குது. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த புத்தகங்களை எல்லோரும் படிக்கணும். இந்த புத்தகத்தை, முகம் பார்த்தல் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நாம் எல்லோரும் படிக்கணும், பரிசாக கொடுக்கணும். தாம்பூலத்துல நீங்க உங்க வீட்டுல விசேஷம் நடந்தா தாம்பூலம் போறதுங்கிறது ஒரு பக்கம் சிறப்பு இருந்தாலும், நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே நாம ஒரு அன்பளிப்பா கொடுக்கலாம். இல்ல நாம யார் வீட்டுக்காவது போனா ஒரு ஸ்வீட் காரம் வாங்கிட்டு போகும்போது மேல ஒரு புத்தகத்தை வைத்து கொடுக்கலாம். நம்மளுடைய பண்பாடு 10 ரூபாய் கொடுத்தாலும் மேல 1 ரூபாய் வச்சு கொடுக்கிறது தான் நம்மளுடைய சிறப்பு இல்லைங்களா? அது போல நீங்க 10,000 ரூபாய் இல்ல 10 லட்சம் கொடுத்தாலும் இந்த புத்தகத்தை மேலே வைத்து கொடுத்தால் உங்களுக்கும் சிறப்பு, அவங்க யாருக்கு போகுதோ அவங்களுக்கும் சிறப்பு. அப்படி பார்க்கும்போது இதுல இருக்கிற ஒரு 2-3 கட்டுரைகளை பற்றி மட்டும்தான் அது எனக்கு ஏற்படுத்திய தாக்கம். அவர் எங்கேயோ பார்த்தது, படிச்சது, அதை வச்சு அவருக்கு ஏற்படுத்திய தாக்கத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்த கட்டுரைகளை படிக்கும் போது எனக்குள் ஏற்பட்ட தாக்கம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். உயிருக்கு சம்பளம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ரொம்ப சின்ன கட்டுரை. சம்பளம்னா என்ன, அந்த வார்த்தை எதனால் வந்தது, அந்த சம்பளம் எப்படி வருது, நம்ம உடலால் செய்கின்ற வேலைக்கு வருது, ஆனா அந்த உடலுக்கே செலவாகின்றது. அதை பராமரிப்பதற்கும் நாம் உயிர் வாழ்வதற்கும் அதாவது அந்த உடலை வாழ வைப்பதற்கும், ஒருவேளை நாம் இறந்து விட்டால் அந்த உடலை புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ கூட அந்த சம்பளம் தான் தேவைப்படுகிறது. அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கு சம்பளம் எது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அந்த உயிருக்கு சம்பளத்தை எல்லாரும் சொல்றது போல அவர் திருவள்ளுவர்கிட்ட எடுத்துட்டு வர்றாரு. திருவள்ளுவர் ஈதலும் இசைப்பட வாழ்தலும் தான் உயிருக்கு சம்பளம், அதனால இசைப்பட வாழ வேண்டும் சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு சிந்தனை வந்துச்சு. இந்த இசைப்பட வாழ்தல் என்பது இத்தனை தலைமுறைகளாக நல்ல வழியில், அறநெறியில், அற விஷயங்களை செஞ்சு ஒரு நீதி தவறாம இருந்து செஞ்சு அந்த வழியில வர புகழை தான் இசை பெற வாழ்தல் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருந்தோம். அதை தான் நம்மளுடைய மூத்த தலைமுறையிலும் விரும்பினாங்க, நாமளும் விரும்பினாங்க. நம்மளுடைய தலைமுறையோட அந்த இசைப்பட வாழ்தல் அப்படிங்கிறதுக்கு பொருளே மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கின்ற இசைப்பட வாழ்தல் அப்படிங்கிறது ஒன்லி இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் இசைப்பட வாழ்தல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரம்மையை தோற்றுவிப்பதை கூட பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் அவங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவங்கள குத்து விளக்கேற்ற சொல்றதும் அவங்கள பேச சொல்றதும், அப்ப வருகின்ற தலைமுறையினர் இப்ப சின்ன சின்ன பசங்க பாக்குறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸா மாறிட்டா நம்மளையும் இந்த மாதிரி ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்களோ அப்படின்ட்டு அவங்களும் இதுக்குள்ளார புகுறாங்க. குடும்பமே சேர்ந்து இன்ஸ்டா ரீல்ஸே போடுறாங்க, அதுவே தொழிலாக மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறதே அவருடைய அந்த உயிருக்கு சம்பளம் என்கின்ற அந்த கட்டுரை எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் அதுதான். அதே போல யாரோ ஒருவரின் கடைசி பயணம் என்கின்ற இந்த 8 கட்டுரையில் மிக அழுத்தம் நிறைந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்டுரை அதுதான். அதாவது ஒரு கார் ஓட்டுநர் அவர் ஒரு பயணிய இரவு நேரத்துல கூட்டிட்டு போறாரு, ஒரு 5 இடங்களுக்கு கூட்டிட்டு போறாரு, கடைசியில கொண்டு போய் மருத்துவமனைக்கு விடுறாரு. ஏன் அவரை கூட்டிட்டு போனாரு, அவர் எங்கெங்க போனாரு, ஏன் அவரை மருத்துவமனையில விடுறாரு, அதனால இவருக்குள் ஏற்பட்ட தாக்கம் என்ன, அதனால எப்படி அவங்களுக்குள் நட்பு மலர்கிறது, அதனால அவர் எடுக்கின்ற முடிவு என்ன அப்படிங்கிறது அந்த கட்டுரை. அந்த கட்டுரையில அவர் முடிவா கொடுத்திருக்கிறது என்னன்னா, நாமளும் இன்பமாக இருக்கணும், குறுகிய வாழ்வு, இந்த குறுகிய வாழ்வில்
நாமும் இன்பமாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் இன்பமாக இருக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது இவர் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு என்னுடைய எண்ணம் என்னன்னா, அது சாத்தியம் இல்லாத விஷயம். எல்லாரும் நமக்கு இன்பம் தந்துடவும் முடியாது, நாமளும் எல்லோருக்கும் இன்பம் தரவே முடியாது. அது சாதியமே இல்லாத விஷயம் கடவுளுக்கு கூட. அது நான் சொல்றது. ஏன்னா ஒரு கடவுள் எல்லாருக்கும் பிடித்தமானவரா இல்லையே. ஒருத்தர் குறை சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கின்றது. அப்பொழுது அது ஒரு சாதியம் இல்லாத விஷயமாக அது என்னுடைய கருத்தாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மகிழ்ச்சியை துரத்தாதே அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதுல இருக்கின்ற வரிகளை மட்டும் நான் அதை சொல்றேன். அது ஓசோ சொன்ன வரியிலே தான் அவர் அதுல கையாண்டிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, தேடுவதை நிறுத்துங்கள், தேடியது கிடைக்கும். மகிழ்ச்சியை துரைத்துக் கொண்டே இருக்கிறோம், நிம்மதியை தேடிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமைதியாக பொறுமையாக காத்திருந்தால் அதை நம்மை தேடி வருவதை உணர முடியும் அப்படிங்கிறாரு. இத அப்படியே ஒரே வாக்கியமா நம்ம இதை பொருள் கொள்ளக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தேடுவதை நிறுத்துங்கள், தேடியது கிடைக்கும். அது ஒரு தனியா வச்சுக்கீங்க. அதே மாதிரி மகிழ்ச்சியை துரத்தி கொண்டே இருக்காதீர்கள், நிம்மதியை தேடிக்கொண்டே இருக்கிறோம் சொல்றாரு. பார்த்தீங்களா, இதை நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய முறை நம்ம இதை சந்திச்சிருப்போம். இந்த நிகழ்வை, இந்த அனுபவத்தை நம்ம பெற்றிருப்போம். ஆனா அதை யோசிச்சிருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. என்னன்னு பாருங்க, நம்ம ரொம்ப விரும்பி எந்த உணவை உண்கிறோமோ அதை உண்ணக்கூடாது, அது உங்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தும் மருத்துவம் சொல்லி அதை நிறுத்துற மாதிரி ஆகும். எந்த உடையை நாம் விரும்பி வாங்குறோமோ ஒண்ணு அதை அடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிடும், இல்ல அதை நம்ம உபயோகப்படுத்த முடியாத மாதிரி ஆயிடும். எந்த பொருளை நம்ம விரும்பி வாங்குறோமோ அந்த பொருளும் அப்படிதான் தவறி போயிடும், இல்லைன்னா அதை உபயோகப்படுத்த முடியாது ஆயிடும். அப்ப அதெல்லாம் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தா, நீயா ஒண்ணு இதுதான் மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு அதன் பின்னாடி தேடிக்கிட்டு ஓடாதே. உனக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குமோ, உனக்கு எது நிலைக்குமோ அது தானாக கிடைக்கும். அதை கொண்டு மகிழ்ச்சி அடை அப்படிங்கிறது தான் வாழ்க்கை நமக்கு சொல்லி தருகின்றது. இதை சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றது. அனைவரும் இதனை சந்தித்திருப்போம், ஆனால் சிந்தித்திருப்போமா என்பதுதான் தெரியவில்லை. அதை மாதிரி சிந்திக்க வைக்கிறது தான் அவர் இந்த மாதிரி புத்தகங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும் போது இதெல்லாம் நம்ம எல்லாருமே சிந்திச்சிருந்தாலும் திரும்ப திரும்ப அதை சிந்திக்கும் பொழுது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவை அதிகப்படுத்துகின்றது அப்படிங்கிறதா. அதற்காகத்தான் புத்தகங்களை நாம் மீண்டும் மீண்டும் படிக்கிறதுக்காக ஆசைப்படுகின்றோம். அப்படி இருக்கும்போது இன்னொரு கட்டுரையில வாழை இலை வாழைக்காயின்னு ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை அவர் சொல்லுவது என்னன்னா, ரொம்ப சின்ன கட்டுரை. ஒரு அக்கா தம்பியின் பாசத்தை தான் அவர் முன்னிறுத்துகின்றார். ஆனால் இந்த கட்டுரை எனக்குள் ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒருத்தங்க பேசுறாங்க, இல்ல எழுதுறாங்க, சொல்றாங்க அப்படின்னா அவர் யார், எந்த ஊர், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன அப்படின்னு தெரியாத போது அந்த சொற்களை நாம் எடுத்துக்கொள்கின்ற விதம் வேற. ஆனால் அவர் யார், என்ன செய்யறாங்க, அவங்க எந்த ஊரு, அவருடைய தொழில் என்ன, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை நாம் எடுத்துக்கொள்கின்ற பரிணாமமே வேறு. அதைத்தான் இந்த கட்டுரை சொல்கின்றது. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து முடிவு செய்யாதீர்கள். அந்த வார்த்தையை, அவங்க சொல்கின்ற வார்த்தைகளை அது நல்ல வார்த்தையா, அறம் சார்ந்த வார்த்தையா அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கொண்டு, சரி அவங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னாலும் நமக்கு சொல்றாங்க, நம்மளால முடிஞ்சா நம்ம செய்வோம் அப்படின்னு போயிடலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நிறைவான கட்டுரை தூங்காது. இந்த கட்டுரையில அவர் கொடுத்துருக்கிற கடைசி வரிகள் என்னன்னா, இந்த உலகத்திலேயே எல்லாருமே வாழ்வதற்காகத்தான் வருகின்றோம், ஆனால் வாழ்கின்றோமா அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டார். இதைத்தான் நாம எல்லோருமே ஏதாவது ஒரு பகுதியில், ஏதாவது ஒரு கட்டத்தில், ஏதாவது ஒரு நிகழ்வில் நாம நினைச்சிருப்போம். இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம், அதாவது பிறந்து உயிரோட இருக்கிறோம், ஆனா நாமளா வாழ்ந்தோமா அப்படின்னு நம்ம சிந்திச்சிருப்போம். ஆனா அது எப்போதோ மாமாங்கத்துக்கு ஒரு முறை யோசிக்காமல் தினந்தோறும் நொடிதோறும் யோசித்துக் கொண்டே இருந்தால் நாமும் அவரை போல நிறைய சேவைகளை செய்யலாம், நிறைய புத்தகங்களை வெளியிடலாம், இதே போல் நூலரங்கங்களை செய்யலாம் என்று சொல்லி இந்த புத்தகத்தை அனைவரும் பரிசாக தந்து இந்த இன்பத்தை அடையுமாறு சொல்லி என்ற பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.